இட்லி கடை வர அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக போது. இன்னும் சரியாக 1.5 மாதம் தான் இருக்குது. இப்போ இந்த படத்தில் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக அருண் விஜய் இந்த படத்தில் என்ன மாதிரியான கேரக்டர் பண்ணியிருக்காரு? அவர் முழு வில்லனா இல்லை தனுஷுக்கு நண்பனா சகோதரனா அப்படிங்கிற அந்த ஒரு ட்விஸ்டையும் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கார் தனுஷ் அவர்கள். இந்த நேரத்தில் இந்த படம் ரிலீஸுக்கான வேலைகளில் மிக மும்முரமாக இருக்கார். குறிப்பாக டப்பிங் பணிகளில் தீவிரமாக இருக்கார் தனுஷ் அவர்கள். இதில் நம்ம பார்த்திபன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ பண்ணியிருக்காராம். இது குறித்து பார்த்திபனே தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் தன்னுடைய டப்பிங் பணிகளை பற்றியும் தனுஷை பற்றியும் பல விஷயங்களை அதில் பேசியிருக்காரு. அதில் அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, நானும் தனுஷும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆடுகளம் படத்தில் சேரதா இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது நடிக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதே வெற்றிமாறன் டைரக்ஷனில் சூதாடி படத்துலையும் நடித்தோம். ஆனால் அந்த படம் பாதியிலேயே ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் ஈடுகட்டுற விதமாக பார்த்தீங்கன்னா தனுஷோட இட்லி கடை படத்தில் நான் நடிக்கிறேன். ஒரு மினி இட்லியாக கௌரவ வேடத்தில் தான் நடிக்கிறேன். அவரே கூப்பிட்டாது, என்னால் மறுக்கவே முடியல. ஸோ இப்போ எல்லாம் முடிஞ்சு டப்பிங்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனுஷை பற்றி சொல்லும் போது, இரும்பினும் சக்தி கொண்ட இதயத்தோடு எறும்பினும் சுறுசுறு உழைப்போடு சகலகலா வல்லவனாக அகில இந்திய நட்சத்திரமாக தனுஷ் மில்லிரினால் போட்டு பிராக்கெட்டில் மிருநாள்னு தவறாக வாசிச்சிடாதீங்க, நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு அவருக்கே உரிய அந்த நகைச்சுவையோடு சொல்லிக்காரு. அப்படி தனுஷ் மில்லிரினால் அது ஆச்சரியமே இல்லை என்பதை கண்கூடாக கண்டேன் இட்லி கடையில். அக்டோபரில் வெந்துவிடும், மன்னிக்க வந்துவிடும் அப்படின்னு பார்த்திபனுக்கே உரிய அந்த நக்கல் நையாண்டி பேச்சு எழுத்து சுவாரஸ்யத்தோடு பார்த்தீங்கன்னா தனுஷை பாராட்டிக்காரு. இட்லி கடை அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ பொறுத்து பார்ப்போம். இந்த சின்ன ட்விட்டர்லேயே இவ்வளவு சுவாரஸ்யம்னா படத்தில் பார்த்திபனும் தனுஷும் வர காட்சிகள் நிச்சயமாக ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சுவாரஸ்யத்தை கொடுக்கும்னு நம்ம உறுதியாக நம்பலாம்.